ஹாய் மக்களே! சலங்கி ஒலி சீரியல் ஜூன் 30, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. பிந்துவும் பூமியும் பேசிட்டு இருக்காங்க. பிந்து கிட்ட பூமி சொல்றா, பூரி சின்ன வயசுல இருந்தே அப்பா அன்பு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கா. அதனால சிவா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரி. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு பூமி ஆசைப்படுறேன்னு சொல்றா. பிந்து சொல்றா பூமி கிட்ட, நான் அந்த பூரிக்காக என் காதல எதுக்கு தியாகம் பண்ணணும் அப்படின்னு சண்டை போடுறா பூமி கிட்ட. அந்த நேரத்துல இவங்க பேசிட்டு இருக்கும் போது அபூர்வா வரா. அபூர்வா வந்து பிந்துக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறா. அப்போ சொல்றா அபூர்வா பூமி கிட்ட, நீ கஹனுக்காக தான், அவனோட அன்பை ஜெயிக்கிறதுக்காக தான் இப்படி பொய் சொல்லி டிராமா பண்ற அப்படின்னு சொல்லி பிந்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. பிந்துக்கு சப்போர்ட் பண்ணி அந்த அபூர்வா பூமிய கண்டபடி பேசிட்டு இருக்கா. அபூர்வா சொல்றா பூமி கிட்ட, நான் பூரி சிவா கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவேன், பிந்துவ எப்படியாச்சும் சிவாக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சவால் விடுறா. பூமியும் அபூர்வாக்கு வார்னிங் கொடுத்துட்டு போறா. கடைசியா பூமி சிவா கிட்ட பேசி புரிய வைக்கிறா. பூரி ரொம்ப அப்பாவி பொண்ணு, உன்னை அவ்வளோ நேசிக்கிறா, நான் மட்டும் நடுவுல வந்து தடுக்காம இருந்தா இந்நேரம் பூரியோட உயிருக்கே ஆபத்தாகி இருக்கும் அப்படின்னு சொல்றா. பூமி சிவாவோட கையை பிடிச்சி அழுதுகிட்டே கெஞ்சுறா, நீ பூரிய கல்யாணம் பண்ணிக்கலன்னா அவ செத்துருவா, அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன் அக்கா நானும் செத்துருவேன், நீ என்ன உயிரோட பார்க்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. பூமி அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அதை கேட்டு சிவா ரொம்ப ஷாக் ஆகி நிக்கிறான். அடுத்தது கஹன் பூமியை தனியா ஒரு ரூமுக்கு கூட்டு போறான். அவனோட தலைய பூமியோட மடியில வச்சுக்கிட்டு படுத்துக்கிறான். எனக்கு கஷ்டமோ பயமோ வந்தா எங்க அம்மா மடியில நான் படுத்துக்குவேன், இன்னைக்கு உன் மேல இருக்கிற நம்பிக்கையில இங்க படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். பூரி சிவா கல்யாணம் நடக்கிறதுக்கு நீதான் எனக்கு தைரியமும் சந்தோஷமும் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி பூமியோட கைக்கு முத்தம் கொடுக்கறான் ககன். அடுத்தது சிவா அவன் கையில பிந்தோட பேரை மெஹந்தியில எழுதி பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். அதே சமயம் பூரி அங்க வந்து, சிவா உன் பேரை என் கையில எவ்வளவு அழகா மெஹந்தியில எழுதியிருக்கேன் பாருன்னு ஆசையா காட்டுறா. அதுக்கு சிவா ரொம்ப அலட்சியமா, உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணு, எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கே இருக்கான். அவன் எனக்கு என்னன்னு இருக்கிறத பூமி பாக்குறான்றதுக்காக அப்போ பூரி கிட்ட, ஆமா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி மழுப்புறான். அதுக்கப்புறம் சிவாவோட இந்த திடீர் மாற்றத்தை பார்த்து குழம்பி போன பூரி, உன் மனசுல என்னதான் இருக்கு அப்படின்னு சிவா கேக்குறா. அப்போ பூரி சொல்றா, நம்ம 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் லவ் பண்றோம், அப்புறம் என்ன அப்படின்னு கேக்குறா. ஆனா பூமி மறைமுகமா சொல்றா சிவா கிட்ட, வாழ்க்கையில சில விஷயங்கள் வேணும்னா சில விஷயங்களை விட்டு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றா. சிவா அவன் கையில வச்சிருந்த மெஹந்தியை யாருக்கும் காட்டாம முழுசா அழிச்சிடுறான். இதை பார்த்த பூரி அதிர்ச்சியாகி கேள்வி கேட்கிறா. அவன் எழுதுனது வீணா போச்சுன்னு மறுபடியும் வச்சுக்கலான்னு மழுப்புறாங்க. அப்போ பூமி சொல்றா, பேரு எப்படி வேணா மாறும், ஆனா கடவுள் எழுதின விதி யாராலும் மாத்த முடியாது அப்படின்னு சொல்றா. அடுத்தது சரச்சந்திரா வீட்டுல பிந்து அவ கையில சிவா லவ்ஸ் பிந்துன்னு மெஹந்தி வச்சிருக்கா. அதை பார்த்து அவங்க அம்மா மீரா கேள்வி கேக்குறா, இது பூரியோட மாப்பிள்ள, அவன் பேரு தானே சிவா, நீ ஏன் உன் கையில எழுதி வச்சிருன்னு கேக்குறா. மீரா கோவமாகி திட்டிட்டு இருக்கா பிந்துவ. அப்போ மீரா சொல்றா பிந்து கிட்ட, அங்க பூரி கூட கல்யாணம் நடக்க போகுது, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பிந்துவோட கன்னத்துல பலார் பலார்னு அறைய விட்டு திட்டுறாங்க. அப்போ அங்க வர்ற அபூர்வா மீராவை தடுத்து நிறுத்தி சொல்றா, பிந்து சிவாவை காதலிக்கிற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும், ஒருவேளை இந்த காதலை தடுத்தா உன்னோட பொண்ணு உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்றா. அதோட பூரி சிவா கல்யாணம் நடக்காது, பிந்து சிவா கல்யாணம் தான் நான் நடத்தி வைப்பேன், இத மாமாவுக்கும் சொல்லி சம்மதிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி போய் அந்த பொறுப்பு என்னோடது அப்படின்னு உறுதி தரா மீரா கிட்ட அபூர்வா. அபூர்வா பிந்து விதவிதமா போட்டோ எடுக்கிறா. பிந்து வெக்கப்பட்டுக்கிட்டே போஸ் கொடுக்குறா. அந்த போட்டோ எல்லாம் தனக்கு தேவையானவங்களுக்கு அனுப்ப போறதா அபூர்வா சொல்றா. அப்போ அந்த நேரம் பார்த்து அந்த போட்டோவெல்லாம் பூரிக்கு அனுப்புறா அபூர்வா. அபூர்வா அனுப்புற போட்டோ எல்லாம் அன்னோன் நம்பர்ல இருந்து பூரிக்கு போகுது. பூரி என்ன இது, புது நம்பர்ல இருந்து ஏதோ மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த போட்டோல பிந்து கையில மெஹந்தியால எழுதியிருக்கு சிவா வெட்ஸ் பிந்துன்னு. அதை எழுதியிருக்கிறத பார்த்து பூரி செம ஷாக் ஆகுறா. அதோட ஒரு வாய்ஸ் மெசேஜும் வந்திருக்கு, வேணும்னா சிவா கையையும் போய் செக் பண்ணி பாரு அப்படின்னு ஒரு வாய்ஸ் மெசேஜும் வருது. பூரி உடனே ஓடி போய் தூங்கிட்டு இருக்கிற சிவா கைய பாக்குறா. அங்க சிவா கையில பிந்துன்னு எழுதியிருக்கு. அதை பார்த்துட்டு தாங்க முடியாம அழுதுகிட்டே விழுறா. சிவா என்னதான் காதலிக்கிறான், என் கழுத்துலதான் தாலி கட்டுவான்னு பிந்து முன்னாடி சொன்ன வார்த்தையெல்லாம் பூரிக்கு ஞாபகம் வருது. அதை நினைச்சு ரொம்ப கதறி அழுகுறா.
கேபி ஃபோன் பண்ணி சாரதா கிட்ட கல்யாண ஏற்பாடுலாம் எப்படி நடக்குதுன்னு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காரு. சாரதா ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ஆனா கேபி அங்க எல்லாரும் நினைச்சு வருத்தவும் படுறாங்க. தன் பொண்ணு கல்யாணத்துக்கு கண்டிப்பா வருவேன்னு கேபி சொல்றாரு. ஆனா கஹன் என்ன சொல்லுவான்னு தெரியல. ஆனா என் பொண்ணு கல்யாணத்துக்கு கண்டிப்பா நான் வருவேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் மீரா நின்னு கேட்டுட்டு இருக்கா. அப்போ கேபி சொல்றாரு, நான் கண்டிப்பா எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி போனை வைக்கிறாரு. அங்க இருக்கிற மீரா அவர் கண்டுக்காம பேசுறதால மீரா செம கோவமாகறா. கஹனும் சாரதாவும் கார்ல போயிட்டு இருக்காங்க. சாரதா அவன் கிட்ட ஒரு புடவைக்காக ஏன் இத்தனை கடை ஏறி இறங்கணுன்னு கேக்குறாங்க. அதுக்கு கஹன் சொல்றாரு, இது பூரி கல்யாணம், அவ கட்டுற புடவை, இந்த புடவைய பூரி பார்த்துட்டு அவளோட அண்ணன் தனக்காக எவ்வளவு நல்ல புடவை எடுத்திருக்கான்னு வாழ்க்கை முழுக்க ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படின்னு பாசமா சொல்றான். அவன் மேல யாரோட திருஷ்டியும் படக்கூடாது அப்படின்னு கஹன் சொல்றாரு. அதுக்கு சாரதாவும், இந்த புடவைய கட்டினா திருஷ்டி வைக்கிறவங்களே அவளை பார்த்துட்டு திருஷ்டி கழிச்சிருவாங்க, பூரி அவ்வளவு அழகா இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கஹன் சொல்றாரு, என்னோட கல்யாணத்துல நடந்த அவமானம் மாதிரி பூரி கல்யாணத்துல எந்த அவமானமும் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு கஹன் சொல்றான். ககன்கிட்ட சொல்றாங்க சாரதா, இந்த கல்யாணம் ஏற்பாடெல்லாம் அவங்க அப்பா இருந்திருந்தா இவ்வளோ சிறப்பா பண்ணிருப்பாரான்னு தெரியல. ஆனா நீ எல்லா பொறுப்பையும் உன் தலைமையில போட்டுட்டு இவ்வளோ அழகா செய்யறன்னு ரொம்ப பாராட்டி பேசுறாங்க ககன் சாரதா. அதோட பூமியும் எனக்கு மருமகளா வந்தது என் அதிர்ஷ்டம், அவளுக்கு நான் வாழ்க்கை முழுக்க கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சாரதா சொல்றாங்க. அடுத்த பக்கம் பூமி வீட்டுக்குள்ள தனக்குள்ளே பலவிதமா யோசிச்சுட்டு குழம்பிட்டு நிக்கிறா. சிவா பிந்து 2 பேரும் காதலிக்கிறாங்க. இப்போ பிந்துவோட காதல் தோத்துட்டா அவன் மட்டும்தான் கஷ்டப்படுவான். ஆனா பூரியோட காதல் தோத்துட்டா இந்த குடும்பமே அவமானப்பட்டு நிக்கும். அதனால பூரி சிவா கல்யாணத்தை நடத்துறது தான் சரி அப்படின்னு பூமி ஒரு வழியா முடிவெடுத்து படிக்கட்டுல இறங்கி வரா. பூமி கிச்சனுக்குள்ள போகும்போது அங்க பூரி பினாயில் குடிச்சிட்டு மயங்கி விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கிறா. அதை பார்த்துட்டு பதறி போய் கத்துறா பூமி. பூரிக்கு கொஞ்சம் நினைவு இருக்கு. அப்ப சொல்றா, இன்னும் ஏன் என்னை ஏமாத்துன, என்னை எச்சரிக்கை எல்லாம் நீங்க, சிவா என்ன காதலிக்கல, பிந்துவை தான் காதலிக்கலான்ற உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றா. அதுக்கு பூமி சொல்றா, இதெல்லாம் பொய் பூரி, உன்னை நம்ப வைக்கிறதுக்காக பண்ண ஏற்பாடு அப்படின்னு சொல்லி மழுப்ப பாக்குறா. ஆனா பூரி கேட்காம சிவாவோட மனசுல நான் இல்ல பிந்து தான் இருக்கான்னு சொல்லி அழுவுறா. பூமி பயத்துல சத்தம் போட்டு கத்தவும் பக்கத்துல தொங்கிட்டு இருக்க சிவா அங்க அலறி அடிச்சுட்டு ஓடிட்டு வரான். பூரி பினாயில் குடிச்ச விஷயம் தெரிஞ்சதும் பூமி உடனே அவளுக்கு வாமிட்டிங் வரத்துக்காக எதையோ கலந்து குடிக்க வைக்கிறா. அதனால பூரிக்கு வாமிட் வருது. அந்த பக்கம் கஹன் யோசிச்சுட்டு இருக்கான். பூமி நமக்காக சமையல் பண்ணிட்டு இருப்பா இல்லம்மா அப்படின்னு யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அங்க நடக்கிறத விபரீதம் தெரியாம ககனும் சாரதாவும் ரொம்ப சந்தோஷமா கார்ல பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. பூரி பெனாயில் குடிச்சதும் பூமி பதறி போய் சிவா முதல்ல டாக்டருக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்றா. சிவாவும் டாக்டருக்கு ஃபோன் பண்றான். அங்க ஒரு லேட் டாக்டர் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. பூமி, இவ பினாயில் குடிச்சிட்டா, நான் புளித்தண்ணி கொடுத்து வாமிட் எடுக்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றா. செக் பண்ணிட்டு டாக்டர் சொல்றாங்க, பெஸ்ட் ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணி ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க, இப்போ இவ ஆபத்து கட்டத்தை தாண்டிட்டா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்னு சொல்றாங்க. டாக்டர்கிட்ட சொல்லி அனுப்புறா பூமி. வெளியில யாரும் கேட்டா பூரிக்கு மயக்கம் விழுந்துட்டான்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு பூமி கேக்குறதுக்கு டாக்டரும் சரின்னு சொல்லிட்டு போறாங்க. டாக்டர் போனதும் பூமி அழுதுகிட்டே சிவாவை திட்டுறா. உன்னாலதான் இப்போ இவ உயிருக்கே ஆபத்தாயிடுச்சு அப்படின்னு சொல்றா. அதுக்கு சிவா சொல்றான், நான் என்னக்கா பண்ணேன், நான் என் காதலை பத்தி தான் முதல்ல சொன்னேன்ல, இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறான். பூமி கோவமா, கல்யாணம் பிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணை எப்படி காதலிக்கலாம், நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி சிவா பார்த்து சண்டை போடுறாங்க பூமி. அதுக்கு சிவா சொல்றான், இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லலான்னு தான் நினைச்சேன் அப்படின்னு மழுப்பு பேச பாக்குறான். பூமி உடனே திட்டுறாங்க. பூமி மனச உடஞ்சு போய் அப்படியே தரையில உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. அந்த நேரம் கஹனும் சாரதாவும் உள்ள வராங்க. அவளுக்கு முன்னாடி டாக்டர் ஏதாச்சும் சொல்லிட போறாங்களேன்னு பூமி பயப்படுறா. கஹன் டாக்டர் கிட்ட ஏன் இங்க வந்தீங்கன்னு கேக்குறான். அதுக்கு கஹன் சொல்றாங்க, கல்யாண பொண்ணு லேசா தலை சுத்தி மயக்கம் வந்துருச்சு, அதான் பாத்துட்டு போறேன் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையே டாக்டர்னு டாக்டர்கிட்ட கேக்குறாங்க கஹன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் சமாளிச்சுட்டு போயிடுறாங்க. கஹனும் சாரதாவும் பதட்டமா உள்ள ஓடி வராங்க. பூரிக்கு மயக்கம் தெரிஞ்சு எழும்பும்போது இப்போ எப்படி இருக்கு பூரின்னு கேக்குறா பூமி. அதுக்கு பூரி விரக்தியா, நான் இன்னும் சாகலையான்னு கேக்குறா. பூமி கோவப்பட்டு, இன்னொரு தடவை இப்படி பேசினா உன்னை கொன்றுவேன், இப்ப ஏன் இப்படி பண்ண, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, எதுக்கு இப்படி உயிரையே விட துணிஞ்ச அப்படின்னு பூரிய திட்டுறா பூமி. பூரி அழுதுகிட்டே, வாழ்க்கை முழுக்க கூட இருப்பான்னு நினைச்சவனே இப்படி பண்ணும்போது அவன்
கிடைக்கலன்னா நான் எப்படி உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறா. அதை கேட்டு பூமி ரொம்ப கோவமா சிவாவை பாக்குறா. அடுத்தது அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.